Good morning, everyone. This is Vavanna Sikandar Trust map I am showing. This is a map. ஸோ இது வந்து 1904 வாவண்ணா சிக்கந்தர் ராவுத்தர் அவர் பதிவு செஞ்சார். அவர் 2 கிராமம் பதிவு செஞ்சார். ஒன்று வந்து மேலநாகூர், இன்னொன்று பகுதாயம். அவர் தன்னுடைய சொந்த பணத்தில் தன்னுடைய குடும்பத்துக்காக இதை வந்து பதிவு செஞ்சார். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணி, அது இல்லாமல் நாகூரில் ஒரு 25 வீடுங்களும் ஒரு 6 கடைங்களும் வாங்கி போட்டார். அது வந்து மக்கள் முன்னேற்றத்துக்காகவும் தன்னுடைய குடும்ப முன்னேற்றத்துக்காகவும் பண்ணார். இது வந்து கம்ப்ளீட்டாக தன்னுடைய குடும்பம் நல்ல விதமாக இருக்கணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட தனியார் சொத்து. இந்த சொத்தை வந்து வாவண்ணா சிக்கந்தர் ராவுத்தர் அவருடைய காலத்தில், அவருக்கு பிறகு முகமது கௌசி என்பவர் இதை வந்து பல முத்தவள்ளிகள் மூலயமா பராமரித்து வந்தாங்க. பராமரித்து வரும் பொழுது என்னுடைய மனைவியுடைய தகப்பனார் காதர்கனி அவர்கள் வந்து இதுக்கு முத்தவள்ளியாக இருந்தார். அவர் 20 வருஷம் முத்தவள்ளியாக இருந்து ஹைகோர்ட் மூலியமாக அப்பாயின்மெண்ட் வாங்கினார். அதுக்கு பிறகு நான் இப்போ வந்து சேர்மனாகவும் முத்தவள்ளியாகவும் மேனேஜிங் ட்ரஸ்டியாகவும் இருந்து வரேன். என்னுடைய நோக்கம் வந்து வாவண்ணா சிக்கந்தர் என்ன நினைச்சாரோ அதை வந்து நாகூரில் இதுவரையும் 125 வருஷமாக செய்யப்படாத வேலையை நான் செய்யணும்னு நான் விரும்பி இதை வந்து ஒரு டவுன்ஷிப் ஆக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அது காரணம், இங்கே வந்து விளைநிலங்களுக்காக எந்த விதமான விளைச்சலும் கிடையாது. இது வந்து கீழ்கரை கடற்கரை பக்கம் இல்லாமல் மேல்கரையில் இருக்கிறதுனால மழை நீர் வந்து இங்கே தேங்குறது இல்லை. அதனால் வந்து இதை வந்து ஒரு டவுன்ஷிப் ஆக்கினா தான் டெவலப்மெண்ட் ஆகும், விவசாயிகளும் சரியான பலன்கள் அடைகிறது இல்லை. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு வக்குஃபு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து இதை டெவலப் பண்ணுங்கள், தேவையான முதலீடுகள் நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க. முதலீட்டாளர்களையும் நீங்கள் அழைச்சி இதை நீங்கள் டெவலப் பண்ணுங்க அப்படின்ட்டு அறிவுறுத்தினாங்க. அதன் அடிப்படையில் நான் வந்து இதை வந்து டவுன்ஷிப்பாக பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் செட்டப்பை உருவாக்கி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த இடத்துல என்ன மாதிரி விஷயங்கள் வரலாம் அப்படின்னு கேட்டால், பிளாட் டெவலப்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டல், அதன் பிறகு காலேஜு, ஸ்கூலு, மாஸ்க்கு, அடக்கஸ்தலம். இதில் வந்து வாவண்ணா சிக்கந்தர் ராவுத்தருக்காக இது வந்து அவருடைய பேர் விளங்கணுங்கிறதுக்காக அவருடைய பேர்லேயே ஒரு பஜார் உருவாகணும். அப்போ வந்து அந்த பஜாரில் ஃபுட் கோர்ட்டு, ஷாப்பிங் மால், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு வந்து முதலீட்டாளர்கள் வந்து நம்மளை அணுகும் பொழுது அவங்களுக்கு தேவையான ஆவணங்களை நம்ம வந்து கவர்மெண்ட் சட்டப்படி சட்டப்பூர்வமான ஆவணங்களை நம்ம அவங்களுக்கு வழங்கும் போது அவங்க வந்து இதில் இறங்கி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் தயார் நிலையில் நான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அதனால் என்னை வந்து அணுகுபவர்களுக்கு தக்க ஆவணங்கள் கொடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்டுக்கு நான் வந்து பூர்த்தி பண்ணி கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு டெவலப் பண்ணுறேன். சட்டப்பூர்வமாக தான் செய்கிறேன். சட்டப்பூர்வம் இல்லாமல் எதுவுமே செய்யணுங்கிறது எனக்கும் அவசியம் இல்லை. இந்த மேப்பு பார்த்தீங்கன்னா 2 ஊர் மேலநாகூர் 310 ஏக்கரா சொத்து இதில் இருக்குது. இந்த 310 ஏக்கரா சொத்தும் இதில் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து விழுப்புரம் போகிறதுக்காக ஒரு நேஷனல் ஹைவே ரோடு எடுத்து 13 கோடி ரூபாய் நம்ம வாவண்ணா சிக்கந்தர் ட்ரஸ்ட்டுக்கு வழங்கினாங்க. அந்த பணம் எங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. இதெல்லாமே கவர்மெண்ட்டு அடுத்த பணமும் கொடுக்கணும், இன்னொரு 15 கோடி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். அவங்க அதை வந்து பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த ரோடு டெவலப் ஆகி இன்னொரு 6 மாத காலத்தில் இந்த ரோடு ரெடி ஆகிடும். அதே காலகட்டத்தில் அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் நாகப்பட்டினத்தில் உள்ள பஸ் ஸ்டாண்டை எங்களுடைய இடத்துக்கு 100 மீட்டரில் கொண்டு வந்து பக்கத்தில் அமைச்சிடுச்சு. அதே மாதிரி நாகப்பட்டினம் விழுப்புரம் ஹைவே ரோடு இந்த பக்கம் வர்றதுனால எங்களுடைய ஏரியா மிகப்பெரிய பலமான ஒரு நகரமாக ஆகக்கூடிய ஒரு எதிர்கால திட்டமாக அமைஞ்சு போச்சு. நாகூர் தர்கா 500 மீட்டரில் இருக்குது. மீன்வளத்துறை காலேஜ் இருக்குது. ஜிஎஸ் பிள்ளை காலேஜ் 200 மீட்டரில் இருக்குது. மீன்வளத்துறை காலேஜ் இதன் அருகிலேயே இருக்குது.
இது எல்லாமே பள்ளிக்கூடம் இருக்கு. இதுல வந்து நாகூர் தர்கா பிரசித்தி பெற்ற ஆண்டவருடைய மகளார் சுல்தான் பிவி அம்மா, அவங்களுடைய சகோதரி ஜொஹரா பிவி, அவங்களுடைய மகன் உசேன் பஹாவுதீன் அவங்க இங்கே அடங்கியிருக்காங்க. அவங்களுடைய ஃபாதரு ஹாஜா மோது மாலிமார், அது எல்லாமே அவங்களுடைய அம்மா ஃபாத்திமா பிவி, எத்தனை பேர் இந்த இடத்துல வாழ்ந்து அது வந்து அவங்களுடைய அடக்கஸ்தலமாகி அது ஒரு தர்காவாக இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்மளுடைய வாவன் நாசிக் அந்த ட்ரஸ்டுடைய இடத்துல தான் அவங்க வந்து அமைஞ்சிருக்காங்க. இதை வந்து நீங்கள் சரியான முறையில் டெவலப் பண்ணணும். இனிமேல் வந்து எந்த விதமான இடங்களும் வந்து அனாவசியமாக சும்மா இருக்கக்கூடாது. அதனால வந்து இதை நீங்கள் வந்து பெருசாக்கணும், காலி இடங்களாக வச்சிருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது இப்போ இந்த இடங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து விவசாயிகள்கிட்ட பேசி காலி இடங்களை வந்து உருவாக்கி வச்சுருக்கோம். அது வந்து இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய நகரமாகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த படத்துடைய விளக்கம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து இந்த மேப்பு மேலே நாகூர் மேப்பு, இதில் உள்ள அத்தனை இடங்களும் நம்ம இடம். இந்த என்னுடைய அத்தனை இடங்களும் இதுவரையும் வரக்கூடிய அத்தனை இடங்களும் நம்ம இடம். இது சம்பந்தப்பட்ட பட்டா இது எல்லாமே நம்மளுடைய சேர்ந்த பட்டா. அதனுடைய எஃப்எம்பி காப்பி எல்லாமே இந்த பக்கம் வைக்கப்பட்டிருக்கு. நாகூர்லேருந்து நாகூர் வாஞ்சூர் ரவுண்டானா அதிலிருந்து நேராக வந்தீங்கன்னா இந்த ரோடு நேராக திருவாரூர் ரோடு, இப்படி நேராக போனால் திருவாரூர் ரோடு போகுது. இதுதான் வந்து முதலில் ஏற்பட்ட ரோடு. இப்போ கவர்மெண்ட்டு நாகப்பட்டினத்திலேருந்து விழுப்புரத்துக்கு ஹைவே ரோடு NH ரோடு இந்த பக்கம் போட்டுக்கிட்டு வருது. இதெல்லாமே ஏற்கனவே நாகப்பட்டினத்திலேருந்து வாஞ்சூர் ரவுண்டானாக்கு இந்த புறமும் ஒரு ரோடு போகுது. ஆக இதுக்கு இடையில உள்ள அத்தனை இடமும் 4 பக்க வழி, இந்த பக்கம் 6, இது வந்து டெட் எண்டு. அப்போ இதுல உள்ள எல்லா இடங்களும் நம்முடைய இடம், இந்த இடமும் நம்முடைய இடம். இந்த சூழ்நிலையில இந்த நாகூர் திருவாரூர் வழி நாகப்பட்டினம் விழுப்புரம் ரோடு, இதுக்கு பக்கத்துல இந்த இடத்துல நம்முடைய இடத்த அட்ஜசண்டா நாகப்பட்டினம் நியூ பஸ் ஸ்டாண்ட் இங்கே கொண்டு வந்துடுறாங்க. அதனால இது ஹைலைட் பிளேஸ் ஆகிடுது. இப்போ நாகூர் தர்காவுக்கு 500 மீட்டரு, காரைக்கால் புதுச்சேரி ஜங்ஷனுக்கு 100 மீட்டரு, ப்ளஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய அத்துணை ரோட்டுக்கும் சென்ட்ரு, இந்த மாதிரி ஒரு முக்கியமான அமைப்பில் இருக்கிறதுனால ஒரு எஃப்எம்பி எடுத்தீங்கன்னா சின்ன கட்டமாக இருக்கும். ஆனால் அது சின்ன கட்டம் இல்லை, ஒன்று 2 ஏக்கரா 3 ஏக்கரா அந்த மாதிரி. அந்த காலத்துலேருந்தே அதே நம்பர் தான், பிரிபடாத சொத்துகள் அப்படி இப்படியே கிடக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து மக்கள் வந்து டெவலப் பண்ணும் பொழுது வாவன் நாசிக் இந்த ராவுத்தர் பஜார் இந்த ஈசிஆர் ரோட்டில் NH ரோட்டுடைய ஓரமாக கரெக்டாக ஒரு அரை ஏக்கரில் நம்ம இந்த பஜாரை உருவாக்குறோம். பாக்கி எல்லாமே வந்து வெட்லண்டாக இருக்கும். அதை வந்து நம்ம டெவலப்மெண்ட் வந்து காலேஜஸ்ஸு, ஸ்கூல்ஸு, ஹவுசஸ்ஸு, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் உருவாகக்கூடிய இடமா இருக்குது. இதுலேருந்து அட்ஜசண்ட்டாக பகுதாயம், அந்த ஊரில் வந்து அந்த பகுதாயத்தில் குவாரி எடுக்கலாம், வீடுங்க கட்டலாம். அதை நம்ம வந்து பிளானை நம்ம காட்டல. என்ன காரணம்னா அதில் வீடுங்க கொஞ்சம் இருக்குது, அதனால் அந்த இடத்த நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட் ப்ராஜெக்டாக இதை மட்டும் நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த ப்ராஜெக்டுடைய ஒர்த்து எவ்வளோன்னு கேட்டால், இந்த ஈசிஆர் ரோட்டில் உருவாக்கக்கூடிய அந்த டவுன்ஷிப் மட்டும் 200 crores. இந்த டோட்டல் ஒர்த், இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஒர்த்து ஆஃப்டர் த டெவலப்மெண்ட்டு 2000 crores இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் இன்னைக்கு என்னுடைய ஒர்த்து 800 crores. இதுதான் வந்து நம்முடைய நிலை. நன்றி.